பிரைஸ் அல்லாட். இன்றைய சிந்தனையின் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நேற்றைய எபிசோடின் வசனத்தை ஒரு விசை நினைவு கூறுவோமா? ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நேற்றைய தினம் இந்த வசனத்தையும் இதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் வசனத்தையும் அதனோடு கூட ஒரு கதையும் கேட்போமா? ஜான்சி தன்னுடைய பேரன் பின்னாடியே கத்திக்கிட்டே போனாங்க. டே சாம், சொன்னா கேளுப்பா, சைக்கிளை கொஞ்சம் பொறுமையா ஓட்டக்கூடாதா? பாட்டி கூடவே வரணும் இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பேரன் தன்னுடைய பாட்டியோட வார்த்தையை கேட்குற மாதிரி தெரியல. 4 வயசு தான். ஆனா துரு துருன்னு அந்த குட்டி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த பூங்கா முழுக்க ஓட்டிட்டு போனான். ஜான்சி சொல்லி சொல்லி பார்த்தாங்க, முடியல. கால் துவண்டு போச்சு. அப்படியே சோர்ந்து போய் பக்கத்துல இந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி யோசனை பண்ணாங்க. அப்போ சாமோட அப்பா ஜஸ்டினுக்கு வயசு 4 இருக்கும். ஜான்சிக்கு திடீர்னு வாதம் வந்துருச்சு. கால் ரெண்டும் நடக்க முடியாம ஆயிடுச்சு. படுக்கையிலே இருந்தாங்க. அட கடவுளே, என் வாழ்க்கை படுக்கையிலே முடிஞ்சிடுமா? என் குழந்தைக்கு வேண்டியதை கூட செய்ய முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு தினம் தினம் புலம்பி தீர்த்தாங்க. ஆனா கடவுள் இன்னைக்கு அவங்க பையனை வளர்த்தது மட்டும் இல்லை, இப்போ பேரன் பின்னாடி ஓடுற அளவுக்கு வச்சுட்டாரு. ஆமாங்க, நம்மளோட வாழ்க்கையில இப்படிதான். சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளும் நம்மளோட வியாதி காரியங்களும் நம்மளை பலவீனப்படுத்திடும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஆமாங்க, நம்மளை பலப்படுத்துறதுக்கு ஏசப்பா இருக்கிறாரு. அவரோட பலன் நமக்குள்ள இருந்தாலே போதும், நம்ம எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்கலாம். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.